பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருந்த ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான செய்தி. பாருங்கள், அகஸ்வேரு ராஜா தன்னுடைய அரமனையில் இருக்கிற எல்லாரும் ஆமான் என்று சொல்லப்படுகிற அந்த பிரதானியை வணங்கணும்னு கட்டளை கொடுத்தார். ஆனா மொர்தெகாய் அப்படிங்கிற யூதன் அவனை வணங்கவும் இல்லையா, நமஸ்கரிக்கவும் இல்லையாம். இது ஒரு நல்ல பாடம். பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அங்கு ஒரு சகோதரி ஒரு தொழில் செய்து கொண்டு இருந்தார்கள். கர்த்தரை அறியாத ஒரு மகள், மிகவும் நல்ல மகள். ஆனா கர்த்தரை அப்பதான் அவங்க அறிந்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு கர்த்தரை அறிந்த ஒரு குடும்பம் அவர்களோடு கூட இருந்தார்கள். அந்த குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, இந்த சகோதரியை விட்டு நீ விலகவே விலகிறாத. யாரும் அவங்ககிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்காது. தன் மனைவி மாத்திரம்தான் அந்த தொழில் செய்கிற சகோதரியை சுத்தி சுத்தி வரணும். அப்படியாய் கட்டளை கொடுத்து மனைவியை கண்காணிச்சுட்டே இருப்பாரு. அவ அந்த தொழில் செய்கிற அந்த மகளை விட்டு விலகிறாளா, எப்பவும் கூடவே இருக்கிறாளா, அல்லது வேற யாராவது தன் மனைவியை பார்க்கிலும் அதிகமா அந்த தொழில் செய்கிற மகளை ஒட்டி கொள்ளுகிறார்களா என்று சொல்லி கண்காணித்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, எனக்கு இது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. இது என்ன நடவடிக்கை? ஐயோ, தேவனை அறிந்தும் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி நான் வியந்து பார்த்தேன். பிரியமானவர்களே, மனித நமஸ்காரம் அது நமக்கு நன்மையை கொண்டு வராது. மனித வணக்கம் அது ஒருபோதும் காரிய சித்தியை உண்டு பண்ணாது. பிரியமானவர்களே, மொர்தெகாய் ஆமானை நமஸ்கரிக்கவும் இல்லையா, வணங்கவும் இல்லையா. ஆனா யாருடைய தலையை அகஸ்வேரு ராஜா உயர்த்தினார்? அகஸ்வேரு ராஜா மொர்தெகாயை தேசத்திலே உயர்த்தினார், அவருடைய தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எஸ்தரின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆதலால் மனித வணக்கம், மனிதனை நமஸ்கரிக்கிறது, மனிதனை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே, அவங்கள கண்காணிச்சுட்டே, அவங்கள ஒட்டி கொண்டே, அவங்கள சுத்தி சுத்தி வந்தே வாழுவது அது தவறான ஒரு வாழ்க்கை. தேவனை மாத்திரம் கனம் பண்ண, அவரை சார்ந்து வாழ கர்த்தரை அறிந்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில பேங்க்ல சில மேனேஜர்ஸ ப்ளீஸ் பண்றதுக்காக என்னென்னவோ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க செய்வது உண்டு. அன்பாய் இருக்கலாம், ஆனா நாம் சார்ந்து வாழ வேண்டியது, நாம் யாருடைய உள்ளத்தை மட்டும்தான் சந்தோஷப்படுத்தணும்? நம் அருள்நாதர் இயேசு, அவரை சார்ந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க அப்படி வாழும்போது அவர் உங்களுடைய தலையை உயர்த்துவார், உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், ஐயா, மொர்தெகாய் என்ற யூதன் ஒரு நல்ல காரியத்தை அறிந்திருந்தாரே. உங்களை மாத்திரம்தான் நமஸ்கரிக்கணும், வணங்கணும். உங்க உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினாலே போதும், நான் உயர்ந்து விடுவேன். தெய்வமே, உம்முடைய பிரியத்தை வாங்கி கொள்ள அவர் முழு முயற்சி எடுக்கிற ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டாரே. அவருடைய தலையை நீர் தேசத்திலே உயர்த்தினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் மனித வணக்கம் செய்கிறவர்களாய் அல்ல, தேவனே, காரிய சித்தியை உண்டு பண்ணுகிற என் தேவனை நம்பி என் தேவனை சார்ந்து வாழ
உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.